வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிலேஷன்ஷிப் நேம்ஸ், அதாவது உறவின் பெயர்களை கற்றுக்கலாம். வாங்க. கணவன் ஹஸ்பண்ட், மனைவி ஒய்ஃப். கணவன் அல்லது மனைவி இவங்க பொதுவாக ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்பா ஃபாதர், அம்மா மதர், மகன் சன், மகள் டாட்டர். நெக்ஸ்ட்டு உடன் பிறந்தவர்கள், இவங்களை பொதுவாக சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் குறிப்பிட்டு சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். சகோதரி, அவங்கள சிஸ்டர்னு சொல்லலாம். அக்கா எல்டர் சிஸ்டர், தங்கை யங்கர் சிஸ்டர், சகோதரன் பிரதர், அண்ணன் எல்டர் பிரதர், தம்பி யங்கர் பிரதர், தாத்தா கிராண்ட்ஃபாதர், பாட்டி கிராண்ட்மதர், பேரன் கிராண்ட்சன், பேத்தி கிராண்ட் டாட்டர், கொள்ளு தாத்தா கிரேட் கிராண்ட்ஃபாதர், கொள்ளு பாட்டி கிரேட் கிராண்ட்மதர், கொள்ளு பேரன் கிரேட் கிராண்ட்சன், கொள்ளு பேத்தி கிரேட் கிராண்ட் டாட்டர். பெரியப்பா சித்தப்பா மாமா, இவங்களை காமனாக அங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டுறதுக்காக தந்தை வழி சைடு தாய் வழி சைடுன்னு பிரித்து எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். தந்தை வழியில் பிறந்தவங்க, அதாவது நம்ம அப்பா கூட பிறந்தவங்களாம் பெரியப்பான்னு சொல்லுவோமோ, அவங்கெல்லாம் வந்து பேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி அவங்க வந்து மேட்டர்னல் அங்கிள். இப்போ தாய் மாமா அப்படின்னா மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பெரியம்மா சித்தி அத்தை, இவங்கள பொதுவாக ஆண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தந்தை வழியில் சொல்லணும்னா பேட்டர்னல் ஆண்ட், இதே தாய் வழியில் சொல்லணும்னா மேட்டர்னல் ஆண்ட். அத்தை மாமா இவங்களோட மகன் அல்லது மகள். பெரியப்பா பெரியம்மா அவங்களோட மகன் அல்லது மகள். சித்தப்பா சித்தி இவங்களோட மகன் அல்லது மகள். இவங்க எல்லாத்தையும் காமனாக கசின் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் அக்கா தம்பி தங்கை, அதாவது உடன் பிறந்தவர்களின் மகன் எப்படி சொல்லலாம்னா நெஃப்யூ. எடுத்துக்காட்டுக்கு அக்கா மகன் அப்படின்னா அவங்க நமக்கு நெஃப்யூ. இதே மகளாக இருந்தாங்கன்னா நீஸ். நெக்ஸ்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிற உறவுகளை பார்க்கலாம். மாமனார் ஃபாதர் இன்லா. ஸோ இது எல்லாத்துலேயுமே இன்லான்னு அப்படி கூட ஒன்று வரும், அவ்வளோதான். மாமியார் இருந்தாங்கன்னா மதர் இன்லா. மருமகனை சன் இன்லா, மருமகளை டாட்டர் இன்லா. கணவரின் அல்லது மனைவியின் கூட பிறந்த சகோதரன், அதாவது கணவர் கூட பிறந்தவங்களே பொதுவாக கொழுந்தனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மனைவி கூட பிறந்த அண்ணன் தம்பியை மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரையுமே காமனாக பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதே பொண்ணாக இருந்தாங்கன்னா கொழுந்தியால் அப்படின்னு சொல்லுவோம், மனைவியோட அக்கா தங்கச்சியை சொல்லுவாங்க. இதே நெக்ஸ்ட் நாத்தனார் அப்படிங்கிறவங்க வந்து கணவரோட அக்கா தங்கச்சியை சொல்லுவோம் தமிழில். ஸோ அவங்கள எப்படி கூப்பிடலான்னா சிஸ்டர் இன்லா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய உறவுகள் எல்லாத்துக்குமே வந்து இன்லான்னு சேர்த்து வரும், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு ஓரகத்தி, அதாவது கணவரின் சகோதரனின் மனைவி. கணவரோட அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மனைவி இருக்காங்களா, அவங்கள வந்து எப்படி சொல்லலாம்னா கோ சிஸ்டர். நெக்ஸ்ட்டு சகலை, அதாவது மனைவியின் சகோதரியின் கணவன், கோ பிரதர் அப்படின்னு சொல்லலாம்.